السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி புனிதமிகு ரமலானின் முதல் இரவிலே நம்மளை எல்லாம் அவனை வணங்குவதற்கான தௌஃபீக்கினையும் வழங்கி அதை தொடர்ந்து அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று குழுமி அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்கின்ற பெரும் பேற்றினையும் நமக்கு தந்திருக்கிறான். இந்த ரமலானுடைய தொடராக ஹிராசத்து தௌஹீத், தௌஹீதின் பாதுகாப்பு என்ற புத்தகத்தையே மையமாக கொண்டு நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். காரணம், இமாம் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு நீண்ட நெடிய புத்தகமாக இந்த புத்தகத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதில் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையை மையப்படுத்தி, குறிப்பாக மறுமையில் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு எதை அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்க போகிறது என்பதை குர்ஆன் ஹதீஸிலிருந்து தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த புத்தகத்துக்கு பேர் அரபியில் மாமரி பண்ணுங்க, ஹிராசத்து தௌஹீத். ஹிராசத்துனா பாதுகாப்பு, தௌஹீத், தௌஹீத் நமக்கு தெரிஞ்ச வார்த்தை. ஹிராசத்து தௌஹீத், இதில் உள்தலைப்பாக அல் அகீதத்து ஸஹீஹா வமா யுலாதுஹா, சரியான கொள்கையும் அதற்கு முரணானவைகளும் என்ற தலைப்பின் கீழாக ஒட்டுமொத்த பாடங்களையும் தொகுத்திருக்கிறார். அதில் ஃபஸ்ட்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக அடிப்படையான விஷயம், இஸ்லாமிய கொள்கையில் உள்ள அல் அகீதா என்ற வார்த்தையை தான் நிறைய நம்ம பயன்படுத்துகிறார்கள். அகீதா என்றால் என்ன, அதனுடைய பொருள் என்ன, அதற்கும் ஈமானுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை கோடிட்டு காட்டுகிறார்கள். இதில் அகீதா என்ற விஷயம் தமிழில் கொள்கை என்று மொழிபெயர்க்கிறார்கள். நம்ம என்ன சொல்லுவோம், நாங்கள்லாம் தௌஹீது கொள்கையுடையவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்படி பொதுவான இந்த வார்த்தையை தான் மொழிபெயர்க்கிறார்கள். ஆனால் கொள்கை என்பது எல்லோருக்குமே பொதுவான ஒரு சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது அரபியில். அது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது. அதுபோலவா அப்படி என்றால் அதுபோல இதை பயன்படுத்தலை. இதை ஏன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள் என்றால், குர்ஆன்லையோ ஹதீஸ்லையோ ஈமானுக்கோ அல்லது இஸ்லாமிய வேறு அமல்களுக்கோ இந்த அகீதா என்ற வார்த்தையே வரல. மாறாக பிற்காலத்தில் நிறைய பிரச்சனைகள் கொள்கைக்கே வருகிற போது அவர்கள் இந்த வார்த்தையை இமாம்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறார்கள், அகீதா என்று. அப்படின்னா அகீதாவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அகீதாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அர்த்தம் சொன்னோம், கொள்கைன்னு, அது மேம்போக்காக. இன்னொரு மிக ஆழமான கருத்து அதில் என்ன இருக்குன்னா, இணைத்து கட்டுதல். அதுக்கு அர்த்தமே என்னன்னா, இணைத்து கட்டுதல், இணைத்து வைத்தல், பற்றி பிடித்து கொள்ளுதல் என்ற அர்த்தம். இப்போ வெறும் கொள்கைன்னு வச்சா அது எந்த விதமான பெரும் நன்மைகளை தராத சொல்லாக மாறிடுது. மாறாக அக்கீதா என்பதை இந்த பொருளோடு நம்ம சேர்த்து பார்க்கும்போது இதுக்கு சரியான விளக்கங்கள் இஸ்லாத்தோடு சேருகிற போது தான் நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு இதில் இணைஞ்சிருக்குன்னு தெரியுது.
இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொள்கைவாதி என்று நம்ம எல்லாம் பெருசா நமக்கு ஸ்கூல்ல இருந்து சொல்லி கொடுத்து இன்னைக்கு உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிற கொள்கை டார்வினிசம், டார்வின் கொள்கை. இந்த டார்வின் கொள்கை எதை அடிப்படையாக வச்சதுன்னால் அறிவு அடிப்படையாக வச்சது. அறிவு இருக்குல்ல, கண்ணால பார்த்து, காதால கேட்டு, மூக்கால நுகர்ந்து, நாக்கால சுவைத்து, அறிவால ஒன்னை அறிஞ்சு அதன் அடிப்படையில் ஒன்னை கண்டுபிடிச்சான். அந்த கண்டுபிடிச்சு அவனுக்கு கொள்கைன்ட்டான். இந்த கொள்கை சரியா தப்பா என்றால் அதெல்லாம் அப்புறம். ஃபர்ஸ்ட் இந்த கொள்கை என்பதற்கு அவர்கள் அப்படி வச்சிருக்கார்கள். விஞ்ஞானிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கை வச்சிருக்காரு. வானத்துக்கென்று ஒவ்வொரு விஞ்ஞானியும் கொள்கை வச்சிருக்கிறார்கள். வானம் என்பது வெறும் புகை மூட்டம் தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, நாம பார்த்துட்டு இருக்கிற வானம் என்பது வெறும் ஓசோன் படலம், இது பாதுகாப்பு அரண் தான், வானம் என்ற சொல்லுக்கே நம்ம இனியும் போகல அப்படின்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தர் விஞ்ஞானியும் அதுல சரியும் இருக்கும் பிழையும் இருக்கும். டார்வினை பொறுத்த வரைக்கும் பெருவெடிப்பு கொள்கைக்கு தந்தை. பெருவெடிப்பு கொள்கைன்னா என்னது? பெருவெடிப்பு கொள்கை இந்த பூமி எப்படி உருவாச்சு அப்படி என்ற கொள்கை, பிக் பேங் தியரின்றாங்க. இந்த பூமி எப்படி உருவாச்சு, சூரியன் எப்படி உருவாச்சு என்ற ஒரு கொள்கையை வச்சிருக்கிறான். அந்த கொள்கை சரி. ஆனா அதே டார்வின் எப்படி நம்புறான்னா, மனிதன் குரங்குல இருந்து வந்தான்ட்டான். மனிதன் எதுல இருந்து வரானா? குரங்கின் பரிணாம வளர்ச்சின்ட்டான் நம்மளை பூரா. நம்மெல்லாம் அதுக்கு என்னடா தத்துவம் அப்படின்னா, அறிவு சொல்லுதுன்றான். என் அறிவு அதை சொல்லுது. மாறாக மனிதன் என்ற ஒரு தனி படைப்பு கிடையாது. ஒரு செல் உயிரினத்திலிருந்து மருவி 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 6 செல் உயிரினமாக நம்ம மாறி இருக்கிறோம். அந்த உயிரினம் எதுன்னா நம்ம மனுஷன் அப்படின்றான். இது சரியா பிழை? அதனாலதான் இஸ்லாமிய கொள்கையை பொறுத்த வரைக்கும் வெறும் அறிவோட மட்டும் நிப்பாட்டல. இதுல சரி இருக்கு பிழை இருக்கா? இந்த மனிதர்கள் கொண்டிருக்கக்கூடிய எல்லா அக்கீதாவிலையும் சரியும் இருக்கு பிழையும் இருக்கு. ஆனா இஸ்லாமிய கொள்கையை பொறுத்த வரைக்கும், இஸ்லாமிய அக்கீதாவை பொறுத்த வரைக்கும் நீங்க அங்க போகவே முடியாது. கண்ணால பார்ப்பதற்கு இங்க வேலையே கிடையாது, காதால கேட்பதற்கு வேலையே கிடையாது, மூக்கால நுகர்வதற்கு வேலை கிடையாது, நாக்கால சுவைப்பதற்கு வேலை கிடையாது, இன்னியும் சொல்ல போனா அறிவுக்கும் வேலை கிடையாது. அப்ப நம்ம அக்கீதா எதோட சம்பந்தப்பட்டதுனால், நம்ம அக்கீதா எல்லாமே இதற்கு நேர் மாற்றமாக மறைவான விஷயங்களை மட்டுமே நம்ம சொல்லுவது. நம்ம கொள்கையை, அடிப்படை கொள்கையே 6 கொள்கைகளை இஸ்லாம் சொல்லுது. 6 கொள்கையுமே இந்த 5-6 அறிவுக்கும் உட்படாதவைகள், இவைகளுக்கு நேர் முரணானவைகள். இந்த இப்ப நம்ம கண்டுபிடிச்சு சொன்னால வானத்தை பிக் பேங் தியரி எப்படி உருவாச்சு என்று அறிவை பயன்படுத்தி ஆய்வு செஞ்சு படிச்சு சொன்னால, அப்படி படிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னா, நாம நம்புகிற எந்த விஷயத்தையும் கண்ணால பார்க்கவே முடியாது. பார்க்க முடியுமா? அல்லாவை பார்த்துருக்காங்களா யாராவது? கண்ணால பார்க்கல. அல்லாஹ் பேசுறத கேட்க முடியுமா? அல்லாஹ் பேசுறத கேட்க முடியுமா? அல்லாஹ் ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கன்றான் ஒவ்வொன்றுக்கும். அல்லாவுக்கு பேரே முத்தக்கல்லிம். அல்லாஹ் ஒரு பேரே பேசுபவன் அர்த்தம் வச்சிருக்கான். அல்லாஹ் பேசுறது கேக்குதா? கேட்கல. அல்லாஹ் நுகர்தான். எது தெரியுதா? அல்லாவுக்கு இருக்கக்கூடிய, நீ சொல்லப்போனா நம்ம அறிவுக்காவது அல்லாஹ் தெரிஞ்சிருக்கிறானா? இல்ல, மறைவுதான். சரி, அல்லாவுக்கு தான் அப்படி. மலக்குகளுக்கு நம்மகிட்ட இருக்காங்க. 2 மலக்கு நம்மோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. வலது தோல் பூஜ்யத்துல, 2 தோல் பூஜ்யத்திலையும். எந்த மலக்காவது என்னைக்காவது நம்முடைய கண்ணு பார்த்து, ஏன் ஒவ்வொரு தொழுகையிலும் சலாம் சொல்றோமே, யாருக்கு சலாம் சொல்றோம்? நம்மால் நினைச்சுக்கிட்டாங்க திரும்பி சும்மா சொல்றோம். நம்மால் சும்மா சொல்ல, நம்ம வலது புறத்தில் திரும்பும் போது நம்ம வலது புறத்துல இருக்க மலக்குக்கு தான் சலாம் சொல்றோம். அதனாலதான் கண்ணத்தை ஃபுல்லா திரும்ப சொல்றாங்க ரசூல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நம்ம கண் இங்க ஏன் தோல் பூஜ்யத்தை பார்க்கறோம்னா, மலக்குக்கு சலாம் சொல்றோம். அங்க பின்னாடி இருக்கவங்க யார் பக்கத்துல இருக்க நம்மால என்ன தெரியுமா? பக்கத்துல உள்ள ஆளை தான் பார்க்கணும். பக்கத்துல உள்ள வேலையே நமக்கு கிடையாது. நமக்கு வேலையை இவருக்கு சலாம் சொல்றோம், இவருக்கு சலாம் சொல்றோம் ஒவ்வொரு தொழுகையிலையும். ஆனா நம்முடைய அறிவுக்கு அது ஏதாவது தெரியுமா? தெரியல. சரி, வேதங்கள் நம்புறோமே,
வேதம் வந்ததாக சொல்லப்படுதே, அந்த வேதம் வந்த வழிகளை ஏதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச வழியா? சஹாபாக்கள் உயிரோடு இருக்கிறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு நம்பிக்கை தான். ரசூலாவுக்கு வகி வந்துச்சுன்றதை நம்பினாங்களே, அது ஜிப்ரீல் உள்ளத்துக்குள்ள போனாருன்றாங்க. அலா கல்பிக்க, அல்லாவே சொன்னான், நஸ்ஸலஹு அலா கல்பிக்கன்றான். உன் உம்மத்துக்குள்ள, உன்னுடைய கல்புக்குள்ள அவர் இறங்கினார் ஜிப்ரீல்ன்றான். ஜிப்ரீல் கல்புக்குள்ள இறங்குனது யாருக்கு கூட இருந்த அபூபக்கருக்கு தெரிஞ்சிச்சா? உமருக்கு தெரிஞ்சிச்சா? யாருக்கும் தெரியாது. ரசூலா கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவாங்க, ஜிப்ரீல் வந்து வகி சொல்லிட்டு போனாரு. அப்படியே நம்பிட வேண்டியதான். நம்ம கொள்கையை எப்படி அமைச்சிருக்கா பாருங்க அல்லாஹ். இப்ப மறுமை யாராவது தெரியுமா? மறுமையை நம்ம அறிவால் அறிஞ்சுதான் நம்ம இது பண்றோமா? ஒண்ணுமே இல்லை. 6 நம்பிக்கைகளுமே நான் சொன்னல இருக்குல்ல, 5 அறிவு சேர்த்து 6வது அறிவா மனித அறிவு. இந்த 6க்குமே வேலை இல்லாமல் மறைவானதை நம்புவதற்குத்தான் நம்ம கொள்கையை அல்லாஹ் கொடுத்துருவோம். இப்படி கொடுக்கிற போது பிரச்சனை வருமா வராதா? இப்ப இதை எப்படி நம்புறது? நம்பணும்ல. அறிவுக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனா நம்பணும். எப்படி நம்புறது? எதை வச்சு நம்புறது? அப்படி என்றால் 2 சொல்கிறார்கள். ஒன்று, மற்றவர்களுக்கு கொள்கைக்கு அறிவும் அது சார்ந்தவைகளும் போதுமானவைகள். ஆனால் இஸ்லாமிய கொள்கை அகீதாவுக்கு அறிவுக்கு வேலையே கிடையாது. குரானும் நபி வழியும் தான் ஒரே தீர்வு. குரான்ல இருந்து சொன்னால் அப்படியே நம்புறோம் என்று கட்டுப்பட்டுட்டோம்னா நமக்கு ஓரளவு வந்துடும். அல்லது ஹதீஸ்ல இருந்து சொல்லதை அப்படியே ஏத்துக்கிட்டோம்னா பிரச்சனையே முடிஞ்சிடும். இல்ல அறிவை கொண்டு போய் நான் அதை சரி காணுகிறேன்னு போனா தோல்வியை தவிர ஒரு ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் நம்ம அறிவை ஃபர்ஸ்ட் எங்க வச்சிடணும்? பற்றி பிடித்து கொள். அறிவுக்கு நம்ம சொல்றோம், நீ தனியாலாம் உன்னால ஒண்ணும் முடியாது, மாறாக நீ குரானை பற்றி பிடிச்சுக்க, இணைஞ்சிக்க சொல்ற. அதுக்கு அர்த்தம் கரெக்டா வருதா? இப்ப பிடித்து கொள்ளுதல், பற்றி பிடித்து கொள்ளுதல், அதே போல உறுதிப்படுத்துதல். எதை வச்சு? அடுத்து இணைத்திருத்தல். அதுக்கு அர்த்தமே அக்கீதா என்பதற்கு. அப்ப எதோட இணைச்சுக்கணும்? குரானோடு இணைச்சுக்க, ஹதீஸோட அறிவை இணைச்சுக்க. அறிவு அதை பிழை என்று சொன்னால் அறிவை அப்படி தட்டி விடு. கண்ணு சொல்லுது பொய்ன்னு, குரான் சரின்றது, கண்ணை தட்டி விட்டுரு. காது சொல்லுது, ஆனா குரான் சொல்லுது காது சொன்னது தப்பு, நான் சொல்றதான் சரின்றது, காதை தட்டு. ஏன்? 5 அறிவு பிழை செய்யும், 6வது அறிவும் பிழை செய்யும். அல்லாஹ்வுடைய வேதம் பிழை செய்யாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளில் சின்ன பிழை கூட வராது என்று ஆழமாக நம்பிட்டால் ஃபர்ஸ்ட் நமது அக்கீதா சரியாக மாறுவதற்கு அளவுகோலே நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் பற்றி பிடிக்கிறோம். ஆழமாக, அழுத்தமாக, எந்தவித சந்தேகமும் இன்றி. அடுத்த பிரச்சனை, இதுல சந்தேகம் வருமா வராதா? யாருமே மறைவான விஷயத்தை நம்புகிற போது அதுல சந்தேகம் வருமா வராதா? வரும் தானே. ரசூலா அப்படி உட்கார்ந்து இருக்கிற போது கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிப்ரீல் வந்துட்டு போனாரு, என்னென்ன வசனங்களை கொடுத்தாருன்றாங்க. கூட இருந்த சஹாபாக்கெல்லாம், அவங்கள விட்டுருங்க, நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன சொல்லுவோம்? என்ன சொல்ல வரீங்க நீங்க அப்படின்றோம். ஏன் அப்படி வந்து கொடுத்துட்டு போற ஜிப்ரீலை எங்க கண்ணால காட்டியிருக்க கூடாதா? அப்படி வந்து கொடுத்துட்டு போகிற ஜிப்ரீல அவர் சொல்லுவதை எங்க காதுல கேட்க வச்சிருக்க கூடாதா? அப்படி கொடுக்குற ஜிப்ரீலுடைய அந்த மொழிய நாங்க காதுல கேட்க கூடாதா? என்ன சொல்றீங்க அப்படின்னு தானே வரும். ஆனால் இந்த சந்தேகம் உள்ளத்துக்குள் இருந்தால் 6 விஷயங்களில் ஏதோ ஒரு சந்தேகத்துல நம்ம இருந்தாலும் குர்ஆனும் வழிகாட்டாது, ஹதீஸும் வழிகாட்டாது.
ரெண்டாவது அடிப்படை இது நான் சொல்ல. மறைவான விஷயத்தை நம்புபவர்களுக்குத்தான் அக்கீதா சரியாக வரும். மறைவான விஷயத்தை நம்பாதவர்களுக்கு அக்கீதா சரியா அமையவே அமையாது. 6 விஷயத்திலே எல்லா வழிகட்ட கொள்கையிலும் ஏதோ ஒன்றுல பிரச்சனை கிளப்பியிருப்பார்கள். அல்லாஹ் பிரச்சனை கிளப்புவார்கள், மலக்குகளை பற்றி பிரச்சனை கிளப்புவார்கள், அல்லது கபர் வாழ்க்கையை பற்றி பிரச்சனை கிளப்புவார்கள், மறுமை வாழ்க்கையை பற்றி பிரச்சனை கிளப்புவார்கள், விதியை பற்றி பிரச்சனை கிளப்புவார்கள். விதிலாம் ஒன்றும் கிடையாது, அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. ஏன்னா குரான் சொல்லுவதை அறிவு அப்படியே போட்டு பிசையுது, ஏத்துக்கிற முடியல, திணறுது. அப்படி திணறுகிற போது அறிவுக்கு வேலை கொடுக்காதுன்றது திருமறை குரான். திருமறை குரானுடைய 2வது அத்தியாயம் சூரா அல் பக்ராவின் 2-3 வசனம் சொல்லுகிறது, யாருக்கு இந்த குரான் வழிகாட்டும் என்றால் இறையச்சமுடையவர்களுக்கு வழிகாட்டும். இறையச்சமுடையவர்களுடைய முதல் பண்பு என்ன? முதல் பண்பு என்ன சொல்லுது? முதலில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு நேர் வழிகாட்டும். அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவான விஷயத்தை நம்புவார்கள். இந்த மறைவான விஷயம் என்ன என்பதற்கு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அபு ஆலியா ரஹ்மத்துல்லாஹுடைய, அபு ஆலியா யாருன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி பெரும் பெரும் சஹாபாக்கள்கிட்ட பாடம் படித்தவர் அபு ஆலியா என்ற ஒரு தாபி. இவர் சொல்லுகிறார், யுமினூன பில் கைப், கைபை நம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவது எதெல்லாம் கைப் என்றால் அல்லாஹ், மலக்குமார்கள், வேதங்கள், தூதர்கள், தூதர்களை சேர்க்கிறாரு, தூதர்கள். அதே போல மறுமை, மறுமையை சொல்லிட்டு சேர்த்து சொல்றாரு, கபரு வாழ்க்கை, கபருக்கு பின்னால் எழுப்பப்படுதல், அதுக்கு போல மாஷருடைய பெருவழியில் இருக்குதல், சொர்க்கம், நரகம் எல்லாம் சேர்த்து சொல்லிட்டு அதுக்கு அடுத்து விதியை, இந்த 6 விஷயங்களை நம்புவதுதான் அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவான விஷயத்தை நம்புவார்கள் என்பதை உள்ளடக்கி அல்லாஹ் சொல்லுகிறான் என்ற தஃப்சீர் கொடுக்கிறார்கள். அருமையான விளக்கம். இந்த 6க்கும் மறைவு என்பதை எதுக்கு மறைவானது? நமக்கு மறைவுன்னு எதுக்கு மறைவுன்னு தெரியாம விட்டுட்டோம். எதுக்கு மறைவான விஷயம்? நம்முடைய 5 புலன்களுக்கும் நம்முடைய அறிவுக்கும் மறைவான விஷயம். அப்ப ஒத்துக்கிட்டா தான் அடுத்த ஸ்டேஜுக்கே நம்ம போக முடியும். இல்லைன்னா நம்ம அக்கீதா, நம்முடைய கொள்கை வெறுமனமே நாவலதான் இருக்கும். அது யார மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னா, ஒன்ன சொன்னால் அது உள்ளத்துக்குள்ள அல்லாஹ் இறக்க விட மாட்டான். குரான் ஒன்று சொல்லும், வெறுமனமே மேலோட்டமா படிப்போம், உள்ள இறங்கவே இறங்காது. குரான் ஒன்னை நம்மளை கட்டளை போடும், ஆனால் அந்த கட்டளை நம்முடைய செவி அறையில கூட ஏறாது. ஹதீஸ் ஒன்ன வேணான்னு சொல்லும், ஆனா நம்முடைய உள்ளம் அதுக்கு நேர் மாறாக வியாக்காரம் கற்பிக்கும். இப்படி பல பேர் பிரச்சனைகளை கிளப்புறதுனாலதான் நீங்க ஃபர்ஸ்ட் குரான் உங்களுக்கு அக்கீதாவாக, கொள்கையாக மாற வேண்டுமானால், ஹதீஸ் உங்களுக்கு வழிகாட்டும் என்று நீங்க நம்புவீங்கனால், உங்க அறிவுக்கு மறைவான விஷயங்கள் அவை, உங்களுடைய 5 புலன்களுக்கு மறைவான விஷயங்களை அவை சொல்லும். அதுதான் அடிப்படையே. இந்த அடிப்படை சரியாக இருந்தால் அவர்களுக்கு ஆணிவேர் சரியா இருக்குன்னு அர்த்தம். இந்த அடிப்படை உடைஞ்சிருச்சுன்னா எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் ஆணிவேர் இல்லாத வெறும் ஒரு கூடுவது. அதனால அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கிறணும், நம்முடைய ஆணிவேர் 6 மறைவான விஷயங்களை நம்புவது. அந்த மறைவான விஷயங்களை குரான் ஹதீஸ் சொல்லும். அந்த குரான் ஹதீஸ் சொன்னதை அறிவு மறுத்தாலும் நம்பணும். அதே போல அறிவு மறுத்தாலும் ஹதீஸ் சொன்னா நம்பணும். மூளை பேசும். மூளை பேசுமான்னா, நீங்க சரியா அல்லாஹ்வை பத்தி படிச்ச ஆரம்பிச்சா மூளை அல்லாஹ்வை பத்தி பேசும். இல்ல அது எப்படி அப்படின்னு கேட்கும். விதியை பத்தி பேசுனா அது எப்படி அப்படின்னு கேட்கும். உனக்கு எந்த முயற்சியுமே இல்லை, ஒரே ஒரு உதாரணம், எந்த முயற்சியுமே இல்லை, நீ காத்துல பறக்க விடப்பட்ட ஒரு இறகை போன்றவர் தான். ஏனென்றால் அல்லாஹ்வை மீறி உன்னால எதுவுமே செய்ய முடியாது.
அல்லாஹ் தானே எல்லாத்தையும் அடைக்க ஆளுகிறான், உன்னையும் அடைக்க ஆளுவது அல்லாஹ் தானே என்ற கொள்கையை உள்ள கொண்டு வந்தாங்க. அப்ப மனிதனுடைய இராதத், அவனுடைய முயற்சி என்ன அப்படின்னா அது ஒண்ணுமே கிடையாதுங்கன்றாரு. ஒண்ணு இங்க ஒரு சண்டை வந்துருச்சு, அதெல்லாம் கிடையாது. மனிதனுக்குன்ற ஒரு முயற்சி இருக்கு, சண்டை. ஆனா குர்ஆன் ஹதீஸ் இப்படி யோசிக்காதுன்றது. ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா, கெட்டது நடந்துருச்சுன்னா தீர்வு சொல்லி கொடுத்துச்சு. ஒரு கெட்டது நடக்குது, நான் நினைக்கிறேன் பிசினஸ்ல போய் காசை போடுறேன், உழைக்கிறேன், ஆனா நான் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல, தோல்வியை சந்திச்சுட்டேன். இப்ப என்ன, விதி மேல பழிய போட்டு தாண்டி போ, நிக்காத, ரெண்டே வார்த்தை சொல்லு, கத்தர் அல்லாஹ் மாஷா ஃபஅல். அல்லாஹ் நாடியது நடந்துருச்சு, அல்லாஹ் விதிச்சது தான் நடக்கும். நீ போட்டு மண்டையை பிச்சுக்கிறாத. ஆனா என்ன நமக்கு சிந்தனை வருது, நான் அவர் சொன்னதை கேட்காம விட்டுட்டேன், இவர் சொன்னதை கேட்காம விட்டுட்டேன், இன்னி கொஞ்சம் நான் பிளானை மாத்தி போடாம விட்டுட்டேன், எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு வருவோம். ஆனா ஒன்ன விட்டுருவோம், இதை ஹதீஸ் சொல்லுகிற மறைவான நம்பிக்கையை, அல்லாஹ் நாடி இருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கையை, அல்லாஹுதான் கர்தர் விதி ஆக்கியிருக்கிறான் என்ற நம்பிக்கையை தூக்கி ஓரமா போட்டுட்டேன்னா வெறுமனமே பொல தவிர ஒரு வழிகாட்டுதலும் கிடைக்காது. சரி, இந்த கைப நம்பாதவர்கள் யார் அப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். இவர்கள் காஃபிர்களோ முஷ்ரிக்குகளோ அல்லது வேறு பலவர்களோ கிடையாது. இவர்களுக்கு இஸ்லாத்துல வச்ச பேர் முனாஃபிக்குகள். உங்களுக்கு பேர் என்னது? முனாஃபிக்குகள். இவர்கள் குர்ஆனை நம்புவதை போல நம்பினார்கள், தொழுகையை தொழுவது போல நடித்தார்கள், ஹதி ரசூல்லா கூட போகிறது போல நம்பினார்கள். ஆனால் இவர்களுடைய உள்ளங்களுக்குள் அல்லாஹ் சொல்லுகிறான், வர்தாபத்து குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் சந்தேகத்தில் இருக்கிறது. இந்த குர்ஆனை பற்றி சந்தேகத்தில் இருக்கிறது, ஹதீஸை பற்றி சந்தேகத்தில் இருக்கிறது என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹும் இவர்களை அந்த வழிகேட்டிலேயே விட்டு விடுவான். அல்லாஹுடைய தூதரோடு இருந்தப்பயே இந்த நிலைமை என்றால் நம்முடைய நிலைமையெல்லாம் என்ன? அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக நம்முடைய சிந்தனையை மறுமையை நோக்கி நம்முடைய பயணம் என்று இருந்தால் நம்முடைய ஆணிவேரான அக்கீதாவை, இந்த மறைவான 6 விஷயங்களை நம்புவதை உறுதிப்படுத்துங்கள். அந்த அன்புவதற்கு தடையாக இருப்பது எது சொல்லுங்க? தடையாக இருப்பது எது? அறிவு. எது? அதை புரிஞ்சுக்கலாட்டி வேஸ்ட். நம்ம மறைவான விஷயங்களை நம்புவதற்கு தடையாக இருப்பது யார்? இப்ப எனக்கு யாரு? நான் தான். உங்களுக்கு நீங்க தான். உலகத்தில் உள்ளவங்களெல்லாம் சண்டைகளுக்கு தேவையில்லை. எனக்கு நானே எதிரியாக மாறிக்கிட்டு என்னைய வழிகெடுத்து விட்டார் அவர்னா அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு நான் என்ன சொல்லுவேன், மறைவான விஷயத்தை நம்புன்னு சொன்னனே, நீ அவரை போய் அவர் பதில் சொல்லுவார், நீ இங்க வா அப்படின்னு கேட்பானா மாட்டானா? அதனால ரொம்ப கவனமாக நாம் மூமினாக ஆக வேண்டுமானால் அடிப்படையில் மறைவான விஷயங்களை நம்புவோம். அவை நம்முடைய அறிவுக்கு எதிரானவை. அந்த 6 விஷயங்களுக்கு ஏன் மனிதர்கள் நம்ப மாட்டுகிறார்கள் என்பதற்கு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். இந்த மூளை இருக்குல்ல, அது வெறுமனமே அறிவு மட்டும் சொல்றதில்ல, படித்து நாலேஜ் மட்டும் வளர்க்கறது இல்லை, அதுக்குன்னு வேறு குணங்கள் இருக்கிறது. என் அறிவுக்கு இருக்கு, உங்க அறிவுக்கும் இருக்கு. அது அவ்வளவு சீக்கிரமா அப்படி தட்டி விட்டு போகாது. அதுக்கு ஈகோ இருக்கு, அதுக்கு பெருமைன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு சில காழ்ப்புணர்வு இருக்குது, அதுக்கு பொறாமை இருக்கிறது, அதுக்கு நிறைய குணம் இருக்கு அறிவுக்கு. அதெல்லாம் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா அது நம்முடைய செயலோடு சம்பந்தப்பட்டது இல்லை. அது நம்ம அறிவும் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டவைகள். அவைகள் என்னென்ன செய்யும் என்பதை திருமறை குர்ஆனிலிருந்து நமக்கு எடுத்து சொல்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடினால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கொள்கையினுடைய ஆணிவேரை தாக்குகிற ஆசிட்டுகள், விஷ மருந்துகள் எவை என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அறிந்து கொள்வோம். அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.